வணக்கங்க. ஜெயாஸ் அம்மா சமையல் வரவேல். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மா காலை வணக்கம். காலை வணக்கம்மா, எல்லாத்துக்கும் காலை வணக்கங்க. இன்னைக்கு என்னமா டிஃபன் நம்ம வீட்ல? இன்னைக்கு கொலா புட்டுமா. என்ன கொலா புட்டுமா? இன்னைக்கு பச்சரிசி வந்த கொலா புட்டு இல்லமா, சிவப்பரிசி கொலா புட்டுமா. சரிமா. அதனால சரி சிவப்பரிசி கொலா புட்டு செஞ்சுக்கலான்ட்டு பண்றேன். ஓகேமா. சின்ன கப்ல 2 கப் மாவு எடுத்திருக்கேம்மா. 2 கப் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். சும்மா கொஞ்சம் உப்பு, தண்ணி ஊற்றி பசஞ்சுக்கலாம். லேசா தண்ணி ஊற்றி லேசா பசஞ்சுக்கணும். நிறைய தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பசஞ்சுக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியா இருக்குமா? ஆமாமா, அதுவும் நல்லதுதான். ஆனா இது ரொம்ப ஹெல்த்தி, நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது. அவரு அந்த கொலா புட்டுடே எங்க வீட்டுக்காரர் இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாரு. நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சம் ஊத்தி இது பண்ணிக்கலாமா. ராகி மாவுல கொலா புட்டு பண்ணுவாங்க. பண்ணலாமா, கொலா புட்டு பண்ணலாம். கொலா புட்டு மாதிரியே சும்மா இட்லி சட்டி இருக்குல்ல, அதுல உதிரி இட்லி சட்டி இருக்குதுல்லம்மா, அது உதிரி உதிரியா இதே மாதிரி பண்ணி உதிரி உதிரியா வச்சு எடுத்து அப்படியே சாப்பிட்டுக்கலாம். சில பேர் அதுல என்ன பண்றாங்க தெரியுமா, குழந்தைங்களா பால் இருக்குல்லம்மா, பால் காய்ச்சின பால், அதுல பால் ஊத்தி சர்க்கரை போட்டு, நாட்டு சர்க்கரை போட்டு உதிரி உதிரியா இருக்குல்ல, அதை போட்டு அப்படியே பிசைஞ்சு குழந்தைகளா சாப்பிடுறாங்க. ரொம்ப அது மாதிரி நல்லா விரும்பி சாப்பிடுறாங்கம்மா. ஓ சரி சரிம்மா. புட்டு விடிய இதுக்கு என்னம்மா சைட் டிஷ்? இது நாட்டு சர்க்கரை தான்மா, அவருக்கு நாட்டு சர்க்கரை தான் பிடிக்கும். நீயும் நாட்டு சர்க்கரை தான் சாப்பிடுவ. அந்த கொலா புட்டா இருந்தா கடலை குழம்பு வைக்கலாம். இது சரி நாட்டு சர்க்கரையே வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி பாருமா, பிசைஞ்சுட்டேன். இப்படி பிடிச்சா இந்த பதத்தில் இருக்கணும். இப்படி பாத்தியா, இப்படி பிடிச்சா இப்படி இருக்கணும். ஆனா உதிரி உதிரியாம இருக்கணும் தான். எனக்கு ஒரு லைட்டர் வாங்க வருமா, முன்ன நாளுதான் நீதான் இதுல பத்த வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் வாங்காமையே விட்டுட்டேன். நான் ஒண்ணு வாங்கிட்டு வரணுமா, கடை பக்கம் போனா வாங்கிட்டு வரணும். ஈய பாத்திரத்துல வைக்க கூடாதுங்கிறாங்க. எங்கிட்ட இந்த ஈய பாத்திரம் தான் இருக்கு. சரி அப்புறம் இன்னொரு போகையில சில்வர்ல வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு சரி இதுலயே வச்சுட்டோமா. தண்ணி காயிட்டும், அப்புறம் வச்சுக்கலாம். தண்ணி காஞ்சிருச்சுமா, கொலா புட்டு பண்ண போறேன். தேங்காய் போட்டுக்கலாம். இன்னும் லேசா தான் நான் போடுறேன், நிறைய தேங்காய் சேர்க்க மாட்டேன். பாருமா, பசஞ்சு வச்சது எப்படி இருக்குதுன்னு. இப்படி பிடிச்சா கெட்டியாகும், உதிரி உதிரியாகும். போட்டுக்கலாம். மாவு போட்டுருக்கிறோமா, கொஞ்சம் தேங்காய் போட்டுக்கிறேன். தேங்காய் போட்டு அப்புறம் மாவு போட்டுக்கலாம். பாருமா, மாவு போட்ட லேயர் லேயரா இருக்கும், 2 லேயரு. இங்கிலீஷ் எல்லாம் பேசுறதாரா? ஒரு இது போட்டோமா, ஒரு லேயர் போட்ட, இன்னொரு இது போடுறேன். தேங்காய் கம்மியாவே போட்டுக்கலாமா, வெயிலுக்கு, அதனாலதான் கம்மியா தேங்காய். அவ்வளவுதாம்மா, எடுத்து வச்சுக்கலாம். ஃபுல்லா வேண்டாம், இது ஓரளவுக்கு போதும். அப்படி வச்சிடலாமா. கொலா புட்டு ரெடி. வெந்தா ரெடி ஆயிரும். வேகிட்டு பாக்கலாம். நம்ம ஆவி வந்துச்சுமா, இந்த மாதிரி ஆவி வருது, வெத்தரலாம். வெந்திருக்குமா, வெந்துருச்சு.
சுட சுட கோலா புட்டு ரெடி. பாருமா கோலா புட்டு எப்படி சுட சுட இருக்கு. சரி வாங்க சீக்கிரம் சாப்பிடலாம். நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். கோலா புட்டு ரெடி ஆயிடுச்சுமா. கோலா புட்டு நாட்டு சக்கரையும் சாப்பிட போறேன். நீ சாப்பிடலையாமா? சாப்பிடணுமா வர இன்னும் கீழே நான் கூப்பிட்டே இருக்க அம்மா அம்மானு எதுக்கு வந்தப்பா எடுத்துடலான்ட்டு கீழே நான் கூப்பிட்டே இருந்த ஆளவே இல்ல ரொம்ப காஞ்சிரும் ஒரு ஆயிரும். சரி எடுத்துடலான்ட்டு நானும் கூப்பிட்டே இருக்கிறேன். எங்கடான்னு பார்த்தா மேல வந்து இருக்கிற ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்கிறது இல்லம்மா. நீங்க அப்புறம் அப்பா செய்வாங்க, நீ வேலை செஞ்சுட்டு இருக்கிற. சரின்ட்டு எல்லாம் எடுத்து போட்டு அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு சரி இது பண்ணலான்ட்டு. இந்த சைடு என்னமா பண்ற? செடியெல்லாம் வாடிடுச்சு வெயிலுக்கு. எல்லாம் கிளீன் பண்ணணும். இது எப்ப கிளீன் பண்றது? டைம் இருக்கும்போது பண்ணணுமா. நிறைய பூ பூத்துட்டு இருந்தது. இதெல்லாம் 7 days அவ்வளோ இருந்தது வாடுமா. என்னமா ஸ்கெல்டன் மாதிரி இருக்கிறா? இதாயிருச்சு இந்த வெயிலுக்கு. இந்த ஜாதி முல்லைப்பூவு இது வந்து என்னன்னு எனக்கு தெரியவே இல்லை. முல்லைப்பூ மாதிரியே இருக்கு. என்ன பூன்னே தெரியலமா. இது ஒரு மல்லிப்பூ, குண்டு மல்லி. ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேன் மேடமா. போட்டப்பட்டதெல்லாம் எப்ப கிளீன் பண்ணுவேன்? கிளீன் பண்ணணுமா. இந்த ரோஸ் செடி போச்சு. அதெல்லாம் வெயிலுக்கு இதாயிருச்சு. இதெல்லாம் கட் பண்ணி விட்டு பாரு. ஆமா கட் பண்ணிட்டு வேற தொட்டில மாத்தி வைக்கணுமா. மாத்தி வச்சுட்டு கொஞ்சம் வெயிலெல்லாம் முடிஞ்சோன்னா அப்புறம் தான் ரோஸ் செடி நிறைய வாங்கிட்டு வந்து வைக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயில் எங்கம்மா வந்து கிளீன் பண்ணலன்னா பண்ணவே முடிய மாட்டேங்குது. சரி துணி எடுத்துட்டு. சரிண்ணா துணி எடுத்துக்காங்கண்ணா. ஒரு நிமிஷம் கூட இருக்கிறது இல்லம்மா. ஒரு நாளைக்கு நீ காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்ன பண்றேன்னு போடணுமா. வேலை செய்யறதுக்குதாம்மா நம்ம இந்த வேலையும் கூட செய்யணும்னா கை காலெல்லாம் வலி வந்துடும். அப்புறம் வேலை செஞ்சா எனக்கு வலி வருது. எக்ஸசைஸ் மாதிரி இருக்குது. ஆமாமா சும்மா எல்லாம் இருக்கக்கூடாதுமா. சும்மா இருக்கிற காலமெல்லாம் இன்னும் இருக்குது. இப்பெல்லாம் வேலை செய்யற இது. நம்மளுக்கெல்லாம் வேலை சும்மாவே இருக்க மாட்டேன். சும்மா படுத்துக்கும் போது கூட ஏதோ ஒரு வேலை செய்யலாமா அப்படின்னு கைகெல்லாம் துரு 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 துரு. ஐயோ எங்களுக்கெல்லாம் எப்படா ரெஸ்ட் கிடைக்குன்னு இருப்போம். வேலை செய்வோம்மா. ஒரு மேட் போட்டு வச்சிருக்கேன், காட்டுறேங்க உங்களுக்கு. அது எடுத்து நான் அது வேற பின்னாடி டைமே கிடைக்க மாட்டேங்குது. எங்க இது அதுன்னு பண்ணிட்டு வேலை செய்யற எப்படி உன்னால முடியுதுன்னு தெரியல. அதெல்லாம் செஞ்சிருவோம்மா. ஜிம்முக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன். இது எல்லாம் இப்படி வேலை செஞ்சா ஒண்ணுமே இல்லை. துணி நினைக்கிறோமா, நினைச்சு துவைக்கிறோமா, அப்படி இப்படி துவைக்கிறோமா, கையினாலுக்கு ஊக்கம். அப்புறம் என்ன பண்றது, அந்த அப்பெல்லாம் அரிசி ஊற வச்சு ஆட்டாங்கல் போட்டு இப்படி நின்றுட்டு ஆட்டுவோம். நாங்கெல்லாமா ஆட்டாங்கல்ல போட்டு இப்படி ஆட்டுவோம். ஹைட் பத்துலின்னு ஹைட்டா இருக்கு. ஒரு கல்ல போட்டு மேல நின்றுட்டு இப்படி நின்னுக்குவேன். அப்பெல்லாம் நோம்பிக்குதான் நல்லா ஆட்டுவாங்க. அப்ப மேல நின்றுட்டு இப்படி ஆட்டுவோம். ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ரொம்ப கஷ்டமா இருந்தா கொஞ்சம் வாயிலையும் போட்டுக்கோ அப்படிம்பாங்க. நான் என்ன பண்ண அள்ளி வாயிலி போட்டு எங்க அம்மா வரும்போது வாயில போட்டு ஆட்டிட்டே இருப்பேன்னா, என்ன பண்ணிட்டு இருக்கிற அம்மா, ஆட்டிட்டு இருக்கிறம்மா அப்படின்னா, வாயில என்ன அப்படின்னு அரிசி அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க சொன்னாங்க நீ வாயில போட்டுக்குவியா, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. சரிம்மா. அப்ப எல்லாரும் மசக்காலம் மாட்டம் வாயிலையும் போட்டுக்கிறது, கையிலயும் ஆட்டிக்கிறேன். அப்ப அதெல்லாம் அப்படியெல்லாம் செய்யல, நல்லா இருக்குமா, கைங்கெல்லாம் ஊக்கமா இருக்கும். அப்புறம் எல்லாம் இப்பதான் கிரைண்டரு இதுன்னா மிக்சிங்கிறாங்க. அப்பெல்லாம் அம்மிக்கல்ல வச்சு உட்காந்துக்குவேன், அம்மிக்கல்ல வச்சு அரைப்பேன். அம்மா குடுத்துருவாங்க, அரைச்சு இவ்வளவு சோடு சாந்து எடுத்து கொடுத்தா குழம்புக்கு. ஆட்டாங்கல்ல போய் ஆட்டிட்டு வந்துரு. ஆட்டாங்கல் அப்பெல்லாம் வீட்டுல எங்கம்மா, கொஞ்சம் பக்கத்து வீட்லயும் இருக்கு, போய் உட்காந்துட்டு 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஆட்டி கொண்டு வந்து குழம்பு வைக்கிறக்குள்ள மணி 1:30 மணி ஆயிரும். அப்படி எல்லாம் முதல்ல அப்படி. இப்பெல்லாம் 10 நிமிஷத்துல குழம்பு வச்சிடறாங்க. காலைல எல்லாம் சாப்பிட்டாச்சுமா. துணிகளை கொண்டு போய் போட்டு மத்தியானம் நல்லா கொஞ்சம் மடிச்சு வச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மத்தியானம்
இது எங்கம்மா போயிட்டு வர? வேலையோ எங்கேயும் செருப்பு வேற எங்கேயும் போயிட்டு வெயிலு. இது எங்க இந்த வெயில்ல போயிட்டு வர? வெயில் இந்த பக்கத்து வீட்டுக்கு சரிங்க பக்கத்துலதான் சொல்லிட்டு போனா அந்த அம்மா கீரைக்காரு வேலை வரலையாம்மா. சரி நாளைக்கு கீரை பொரியலுக்கு கீரை வாங்கிட்டு வரலான்ட்டு முடிச்சு கொடுத்தாங்க. சரி சரிம்மா. வாங்கிட்டு அப்படியே சரி. ஏன் அந்த கீரைக்காரல் வரலையா? வரலம்மா. சரி வெள்ளிக்கிழமையான ஏதோ ஒரு கீரை பொரியல் வைப்போம் காணோம். அதனால சரி வெயில தாக்கு பிடிக்க முடிய மாட்டேங்குது. இப்பவே இது பண்ண கிளீன் பண்ண போறியா? இல்லம்மா சாயந்தரம் சும்மா இருக்கீல கிளீன் பண்ணிக்கலான்ட்டு வச்சிடல. அப்புறம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு. குழம்புக்கா பொரியலுக்கா? பொரியலுக்குமா. குழம்புக்கு பொரியலுக்கு. சரி சரிம்மா. சரிம்மா. என்ன பண்ண போறோமாப்பா? போய் சமைக்கணுமா. சரி சரி போய் சமமா. சரி சரி. வீடியோ பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அமுக்குங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.